வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு FDA Vlogs. நம்ம கோவா சீரீஸில் இப்போ திபேத்தியன் வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம். அது என்னென்னா, இது பேர் மான்ஸ்ட்ரி அப்படிம்பாங்க. அந்த மான்ஸ்ட்ரிக்குள்ளே தான் போக போகிறோம். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திபேத்தியன் வில்லேஜ் அப்படிம்பாங்க இந்த ஏரியா பேர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மான்ஸ்டரியை பார்த்துட்டோம். அங்கே பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. சரின்ட்டு முன்னாடி போய் என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்து ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்த்தேன். ஓப்பன் ஆயிருந்தது. சரி, ஓகே, அப்படியே நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு நம்ம ட்ராகனை பார்க் பண்ணிட்டேன். இப்போ முன்னாடினா அந்த கேட்டு, அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள் எப்படி வியூவோட பயங்கரமாக இருந்ததா. ஆனால் இது நம்ம இந்தியாவுக்குள்ளே தாங்க இருக்குது. ஸோ நீங்களாம் மறக்காமல் இந்த இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு அழகான ஒரு இடம். இந்த பிளேஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் திபேத்தியன் செட்டில்மெண்ட் வில்லேஜ் அப்படிம்பாங்க. அது கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்களா 7 அந்த கோபுரமாக இருந்தது. அதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. இது நீங்கள் லடாக்கு அங்கெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்க முடியும். முதல் முறையாக அதெல்லாம் பார்த்தோன்னா எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறேன். சரி வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண மான்ஸ்டரியில் இது டோட்டலாக 7 பில்லர்ஸ் மாதிரி இருந்தது. ஆனால் பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. அழகாக கோல்டன் கலரில் கீழே ஒயிட்டு, அதுக்கு மேலே சின்ன சின்ன சிற்பங்கள் அதெல்லாம் இருந்தது. அப்படியே நானும் முன்னாடி போய் பார்த்துட்டு சூப்பராக இருக்கே, வைப்பாக இருக்கே, சரி வாங்க அப்படி உள்ளே போகலான்னு அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். இந்த இடத்துல நீங்கள் என்னென்னா ஒரு அமைதியை உணரலாம், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பின்னாடி நிறைய ப்ரேயர்ஸ் ஃப்ளாக் மாதிரி கட்டியிருந்தது. ஆனால் சிங்கிள் கலரில் இருந்தது, மல்டிபிள் கலரில் இல்லை. சரி, ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகி சரி பக்கத்தில் போய் அது என்னதான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ். அது சரி ஹிந்தியில் தான் இருந்தது, சைனீஸ்லாம் இல்லை. நான் அப்புறம் பார்த்துட்டு சரி முன்னாடி போய் அந்த ஸ்டாச்சுவெலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போயிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்கணும், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு டைமாச்சும் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் வர வேண்டிய இடம் திபேத்தியன் வில்லேஜ். அப்புறம் அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்தோம். ஃப்ரண்ட் சைடில் அந்த சிற்பமெல்லாம் பார்த்தீங்களா எப்படி நல்லா அழகாக இருந்ததா, அந்த பில்லர்ஸ் அப்படி தாங்கி பிடிக்கிற மாதிரி. ஆனால் அது பன்னியோட ஃபேஸ் இருந்தது. அது எனக்கு கரெக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சரி, அப்புறம் முன்னாடி பார்த்தோன்னா ஒரு பெரிய பெல்லு. இதெல்லாம் லடாக் சீரீஸில் நிறைய பேர் அடிச்சதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் கடைசி பார்த்தா நாய் வரட்டிடுச்சு. சரி வாங்க வந்துட்டு அப்புறம் போயிட்டேன். அப்புறம் லோக்கல் கையோட உதவியோட பெல்லு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தேன். அங்கே பார்த்தீங்களா அந்த நாய் தாங்க. அப்புறம் லோக்கல் கை ஒருத்தர் உதவியோடு அங்கேருந்து வந்துட்டோம். சரி வாங்க போய் பார்க்கலாம், அந்த பெல் அடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையோட பக்கத்தில் போனேன். பெரிய பெல்லுங்க. அந்த பெல்லை பார்க்கும்போதே ஒரு சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது லடாக் சீரீஸில் அடிப்பாங்களே, அதை நம்மளும் அடிக்க போகிறோம் அப்படின்னு ஃபுல் வைப் ஆகிட்டேன். அங்கே பார்த்தீங்களா ஃபுல் ஃபேஸில் சிரிப்போட சரி வாங்க போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி கேட்டெல்லாம் இருந்தது. நான் இங்கே பார்க்குறீங்களா வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தது தான் நாயெல்லாம் விரட்டி நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாரு. அந்த நபருக்கு மிக்க நன்றி. அப்புறம் பெல்லெல்லாம் அடித்தோம். சும்மா டைங் டைங் டைங்னு அடித்தது. ஆனால் அது ரொம்ப வெயிட்டுங்க, சும்மாலாம் இல்லை. நான் இப்போ இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுத்தேன். ஒரு அண்ணன் ஹெல்ப் பண்ணாரு. பார்த்தீங்களா ரொம்ப ஹெவியாக இருக்குது, சவுண்டு நல்லா வருது. இது நமக்கு ஒரு கையில் இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மான்ஸ்டரியை இதோட அப்படியே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே கிளம்பி செகண்ட் மான்ஸ்டரிக்கு போயிட்டோம். ஒரு வழியாக வந்து பாருங்க, நம்ம எங்க இந்தியாவுக்குள்ள இருக்கோம்னாலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏதோ சைனாக்குள்ள சுத்துற மாதிரி தான் இருக்கு. என்ன இந்த மாதிரி வீடை பார்க்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி தோணுது. என்ன இங்கே ஏதோ காமிக்குது, எஃப்எஃப்ஏ ஆஃப் ரோடுக்குள்ள பண்ண போறோம். டிராகன் எதுவும் சம்பவம் பண்ணாம இருந்தா சரி. ஓகே, இதுக்கு மேல நான் உட்கார வச்சு ஓட்டுறது டாஸ்கே. என்ன இங்கதான் காமிச்சது. என்னடா இது, இது ஸ்ட்ரைட்டா? ஐயோ ரூட்டு மாறிட்டேன். டிராகன் 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 அம்மா, ஹண்டிங் டாக் மேன். நம்ம ஓடிட வேண்டிதான். தொழில் ஓடி போயிடலாமா? ஓடிடலாம். Here, any downside temple का? नीचे वाला के टेम्पल है ना? टेम्पल टेम्पल उधर है. ओके ठीक है, थैंक यू. ஹிந்தி தெரியாம நான் படுற பாடு இருக்கே. ஓகே, டிராகன் இதில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு குறையும் இல்லை. இந்த கூகுள் மாதாஜியை நம்பாதீங்க. கூகுள் மாதாஜி போனோம்னா நம்மளை செருப்படி வாங்க விட்டுருவேன். பார்த்தீங்களா, போய் நேரம் எங்கேயோ சொல்லி விட்டானா, மோசமான ஆளா இருக்கான். அங்க இருக்க ஃபேஸ் ஒரு டெம்பிள். வாங்க போய் அந்த டெம்பிளை பார்ப்போம். பாருங்க சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நானா பாப்படா, நான் தான் பாக்குறடா, திடீர்னு பாத்துக்கிறா. ஓகே, நான் தான் சூப்பரு.
பங்கமா இருக்கு. இங்க பாருங்க, அழகா இருக்கு. பைக் உள்ள எட்டு போகலாமா? பைக் எட்டு போகக்கூடாது. ஏதோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லா வந்துட்டு இங்க ஸ்டாச்சுவுக்கு சென்டர்ல ஏதோ ஒரு மான்ஸ்ட்ரி மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே, போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துக்கிறது தான் பெரிய மான்ஸ்டரி. எனக்கு அது தெரியல. அப்புறம் முன்னாடின்னு பார்த்தேன். சேம் அந்த 7 ஸ்டாச்சு சேம் அதே மாதிரி எல்லாமே இருந்தது. அப்புறம் அதை பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு நம்ம ட்ராகனை முன்னாடி நிப்பாட்டு, சரி நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக கோல்டைஷாக அப்படியே இருந்தது. பார்த்த டைம்லலாம் அப்படியே சன்லைட்டில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதெல்லாம் அப்படியே ஒரு ஃபீலிங்கோட சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுலாம் இருந்தேன். பார்த்தீங்களா முன்னாடி அந்த சின்ன சின்ன கோல்டன் இது, அதுக்கப்புறம் 7 ஸ்டாச்சு, அதில் 7 ஸ்டாச்சுலேயும் ஒவ்வொரு புத்தா சிலை அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து டீட்டெயிலிங் பண்ண முடியல. ரீசன் என்னன்னா ஜூமிங் பண்ணும்போது அந்த கிளார் அடிச்சிருச்சு. சரி வாங்க நம்ம அப்படியே போய் மான்ஸ்டரிக்குள்ளே பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே போனேன். இதை பார்த்தோன்னே ஒரு உற்சாகமாயிடுச்சு. ஓ இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம். இதை பார்த்த உடனே எனக்கு தோணுனது எல்லாமே இப்படிலாம் நம்ம லடாக்ல போய் சுற்றி பார்க்கணும்னு நினச்சா ஒரு கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா பெருமையாகி சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் என்ட்ரன்ஸு எல்லா மான்ஸ்டரிக்குமே காமனாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்குறீங்களா இப்போ உள்ளே போனோன்னா நம்ம ஃபஸ்ட்டு போனது வந்து ஒரு 7 ஸ்டாச்சு மட்டும் இருந்தது. இப்போ வந்துட்டு உள்ள ஒரு மான்ஸ்டரியே இருக்குது. அந்த மான்ஸ்டரிக்குள்ளே தான் போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல நிறைய க்ரௌட்ஸ் எல்லாம் இருந்தது. முன்னாடி மாங்க்ஸ் அவங்களாம் சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்க. அவங்களாம் அப்படியே அந்த இடத்துல சைலண்டாக தான் இருந்தாங்க ஒழிஞ்சு நம்ம போகிற நம்ம பேசுகிற சவுண்ட் மட்டும் தான் நமக்கு கேட்குது. அவ்வளோ அமைதியான இடம். நீங்கள்லாம் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்லேயே ஒரு புது விதமான மாற்றத்தை கொடுக்க வேண்டிய இடம் திபேத்தியன் வில்லேஜ். அப்புறம் நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம். அங்கே வந்துட்டு பக்கத்தில் ஹாஸ்டல்லாம் இருந்தது அந்த மாங்ஸ் எல்லாம் தங்குறதுக்கு. நம்ம அப்படியே ஃப்ரெண்டை பார்த்துட்டே போகும்போது ஃபுல்லாக அப்படியே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அக்ரிகல்ச்சர் மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி பார்த்தீங்களா எல்லாம் குட்டி குட்டி பசங்க எல்லாம் வந்து மாங்ஸ், அதாவது அந்த புத்தா இதை வந்து கன்டினியூ பண்ணுறவங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. அப்புறம் நானும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அவங்க யாருமே அந்த வீடியோ இதெல்லாம் அவங்க எக்ஸெப்ட் பண்ணல. அவங்க சாட்டி அவங்களுக்கு அந்த மரத்தில் ஏதோ பிடிங்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்புறம் பார்த்துட்டு என்ன இப்படி தான் மான்ஸ்டரே இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். ஏன்னா நான் ஒரு சின்ன வீடியோ பார்த்தா இந்த மான்ஸ்டருக்கே வந்தேன். அப்புறம் பார்த்தோன்னே உள்ள புத்தா ஸ்டாச்சு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அமைதி ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 100 பேர் நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சின்ன சைலண்ட்டாக இருந்தது. ஆனால் இவங்கள்ட்ட என்ன ஒரு பெரிய விஷயம்னா நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அவங்க இதில் ஒரு கோபமோ இல்லை வேறு எதுவுமோ வெறுப்போ எதுவுமே இல்லை. அவங்க வந்துட்டு நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் வீடியோ எடுங்க, எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதான் அந்த மாங்ஸோட ஹாஸ்டலு. இங்கே வந்துட்டு எல்லா மான்ஸ்டரி பக்கத்துலேயும் அந்த மாங்ஸ் இருக்குவாங்க. அந்த மாங்ஸுக்கு பக்கத்தில் இந்த ஹாஸ்டல் இருக்கும். அது அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபுட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி நிறையா ஸ்டாச்சு ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்தது. சரி நானும் அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கே அருமையாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்களா நம்ம அந்த குட்டி பையன் தான் என்னை உள்ளே கூப்பிட்டு போனான். அந்த குட்டி பையன் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் கோயிலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி நம்ம அப்படியே வெளியே அவுட்டரை பார்த்துட்டு அடுத்த ஸ்டாச்சுவை பார்க்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். என்னன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஏதோ கோவப்படுறதோ ஒரு மாதிரி விருப்பம் அவங்கள்ட்ட அந்த மாதிரி யாரையுமே நான் பார்க்கவே இல்லை. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அதே சேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பன்னியோட ஃபேஸில் இருந்த மாதிரி சேம் அதே மாதிரி இருந்தது. இன்னும் இங்கே ஒரு நாய் வந்தோடனே கடிக்க மாதிரி வந்துட்டு அப்புறம் ஓடிச்சு. சரி நம்ம இதான் ஒரு பிரச்சனைங்க, சோலோ ட்ராவல் பண்ணால் நாய்க்கெல்லாம் பயந்து ஓட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்க்குறீங்களா இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டாச்சுலேயும் ஒவ்வொரு புத்தா ஸ்டாச்சு அதெல்லாம் இருந்தது. இங்கே பார்த்தீங்களா அந்த ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னால் சரியாக கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் மான்ஸ்டருக்கு கிளம்பிட்டோம். பார்த்தாச்சு, நல்லா இருந்தது, அமைதியாக இருந்தது. அதுதான் முக்கியமான விஷயமே. சரி ஓகே, இப்போ அடுத்த ஒரு இடத்துக்கு போட்டிருக்கேன். அது இன்னும் எங்கே போய் காமிக்க போகுதுன்னு தெரியல. கூகுள் மாதாஜி. ஓகே, ஹார்ஸ் ரைடிங். இங்கே தான் ஹார்ஸ் ரைடெலாம் இருக்குங்களா? ஐயோ நான் ஹார்ஸ் ரைடு பக்கமே போக மாட்டேங்க. நம்மளாலாம் இதுக்கு மேலாம் முடியாது. அன்னைக்கு என்னைய கொடைக்கானலில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டுச்சு. அன்னையிலேருந்து இந்த ஹார்ஸ் ரைடை பார்த்தாவே பயமாக இருக்குது. ரெண்டாவது நான் அதே ஹார்ஸ் ரைடு அன்னைக்கு பண்ணேன். ரீசன் வந்துட்டு அன்னைக்கு அந்த குதிரை சாதுவாக இருந்தது. என் கண்ணு முன்னாடி அப்படி தான் சுற்றுனது. ஸோ நான் பயப்படல. ஏன்னா எனக்கு டைமிங் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதில் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு. ஆனால் எல்லோரும் வந்து இங்கே புத்தாஸ் தாங்க. அந்த புத்தாஸ் கூட ஃபாலோ பண்ணுறாங்க. எப்போதுமே இந்த மாதிரி ஸ்கூட்டிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காரணத்தை கொண்டும் டப்புன்னு அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க. அந்த இந்த டைலாக் மாதிரி தான், அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி. இந்த கூகுள் மாதாஜி நேற்று குழப்பம் குழந்துச்சுங்க. அதுதான் பிரச்சனை. அங்கிட்டு போனோன்னே இங்கிட்டு வர சொல்லிச்சு, திருப்பி அங்கிட்டே போக சொல்லுது. மொய்யால திருப்பி இங்கிட்டு வர சொல்லி நான் லோக்கல்கிட்ட வழி கேட்டு போய்க்கிறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. அவங்களோட ஃபிட்னஸ் எல்லாம் கரெக்டாக பார்க்கணும். நான் இந்த வழியை 3-4 டைம் சுற்றிட்டேங்க இந்த பெல் அடிக்கிறதுக்கு.
பெரிய பில்லியானா. ஓகே, இதே வழி தான் காமிக்குது. திருப்பி இந்த வழியில ஏதாச்சும் குளறுபடி பண்ணிடுமோ? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வழியில தான் விழுந்துடக்கூடாதுன்னு போராடி போராடி வந்துகிட்டு இருங்க. கூகுள் மாதாஜி அப்பவும் என்னை விட மாட்டேங்குது. திருப்பவும் இதே வழியில தான் அனுப்பி விடுது. ஏன் கூகுள் மாதாஜி இப்படி பண்ற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஒரு மனுஷன் தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சது ஒரு தப்பா? அதுக்கு திருப்பி திருப்பி இதே இதே வழியில தாங்க இதோட 4-5 டைம் போயிட்டு வந்துட்டேன். எனக்கே ஷாக்காதான் இருக்கு, எங்கடா வழி அப்படிங்கிற மாதிரி. திருப்பி அந்த ஸ்டாச்சு காமிக்குதா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம், ஏதோ ஒன்று பண்ணி பார்க்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஏதோ ஃபால்ஸ் எல்லாம் இருக்காமாங்க, ஃபால்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னாங்க. எங்க ஏதோ குறுக்கு காமிக்குது. ஐயோ ஐயோ, ஓ மை கட். இந்த வழியை காமிக்குதா? இவங்களும் இந்த செகண்ட் விழுக மாட்டேங்குதுங்க, ஏன்னே தெரியல. பார்த்தீங்களா, வேற இதுல எங்கெங்க வழி இருக்கு? அட கூகுள் பைத்தியமே, இப்போ எதுக்கு மறுபடியும் மேலே காமிக்குது? எனக்கு புரியலையே. நான் வந்ததே இந்த வழி, தெரியாம வந்து சிக்கிட்டேன். அதுக்காக ஒரு மனசுல இந்த பாடாயா படுத்துவீங்க. இப்போ மறுபடியும் அந்த ஸ்டாச்சு போகிற ரூட்டு தான் போட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்ன பாருங்களேன், கன்ஃபார்ம் அதாவா இருக்கும். ஸ்டாச்சு போகிற ரூட்டு கூப்பிட்டு போயிடும். சொல்லலை, இதைத்தான் பண்ணுவான்னு நான் சொன்னேன்னா? இந்த ரோடை நான் ஓட்டி ஓட்டி வெறுத்துட்டேயா, முடியல. இதோட இதே வழி நான் 4வது டைமும் 5வது டைமும் ஏறுறையா. ஒருவேளை நெட்டு கிடைக்கலையா? அதுக்கு நெட்டு கிடைக்காம நம்மளாச்சும் விளாண்டுட்டு இருக்கா? நானும் ரொம்ப நேரம் போராடி அங்கிட்டு சுத்துறேன் இங்கிட்டு சுத்துறேன், இதே வழியிலேயே 3-4 டைம் சுத்துறேன். ஏன்னா இது அந்த எனக்கு நல்லா தெரியுது வந்து அந்த பெரிய ஸ்டாச்சுக்கு போற வழி. அதுக்குள்ள இப்பதான் நம்ம போய் சுத்திட்டு வந்தோம். இப்ப மறுபடியும் அதே வழி தான் எனக்கு காமிக்குது. என்னன்னு பார்ப்போம் வாங்க. என்னன்னா இருட்டுக்குள்ள என்ன போய் ரூமுக்கு போய் சேர்த்துருச்சுன்னா சரி. இதை முதல்லயே சொல்லியிருக்கோம்ல, நாம சாட்டி ஓடி போயிருக்கோம்ல. ஒரு மனுஷனை வர விட்டு இப்படி அடிக்கிற, இதெல்லாம் உனக்கு நியாயமா? பாருங்க, கண்ணுன்னா இது பக்கமா இருக்கு. ஓகே, ஓடி கடிச்சிருவானோ? ஏரியால நாய் அதிகமா இருக்குங்க, கேர்ஃபுல்லாவே ஓட்டுங்க. ஏவா இவ்வளோ நேரம் என்ன பாடாப்படுத்தினியா? அட கூகுள் மாதாஜி, உனக்கு மனசாட்சியே இல்லையா? எவ்வளோ நேரம்டா ஒரு மனுஷன் அங்கிட்டு இங்கிட்டு சுத்துறது? முடியல. ஓகே, இது லோக்கல் மார்க்கெட்டு. ஓகே மக்களே, என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம கூகுள் மாதாஜி நம்பி போனோம் பார்த்தீங்களா? என்னை வந்து அந்த ஊரை கிட்டத்தட்ட 5-6 டைம் சுத்த விட்டுருச்சு. நானே ஃபுட்டேஜ் எடுத்து எடுத்து என்னடா வந்த ரூட்லேயே திருப்பி திருப்பி வர்றோம், வேறு ஏதாச்சும் வழி அப்படின்ட்டு நமக்கு தோணுதோன்னு நினச்சி திரும்பி திரும்பி அதே ரூட்டில் வந்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக லோக்கல் கையோ உதவியோட நான் அப்புறம் இன்னொரு மான்ஸ்டரிங் இருக்குது இங்கே போனாங்க அப்படின்னாங்க. சரி நம்ம அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்தேன். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டீப்புங்க அங்கெல்லாம், அப்படியே நெட்டு குத்துக்கு இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது சரி எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க முன்னாடி நான் கொஞ்சம் பேர் நின்னுட்டுருந்தாங்க. நின்னுட்டு உடனே அப்ப என்ன மான்ஸ்டர் என்ன க்ளோஸா? என்ன ஏது அப்படின்னு தெரியலன்ட்டு போனேன். அப்புறம் நான் சும்மா ஒரு ரோடு மேல போச்சு. என்னதான் நடக்கும்னு பார்ப்போம் மேல போய் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அது வந்துட்டு ஒரு காட்டேஜ். நானும் அது மான்ஸ்டரி அப்படின்னு நினச்சுட்டு அங்கெல்லாம் போயிட்டேன். அப்புறம் பார்த்தம்போது எனக்கு தோணுச்சு, மேல பிரேயர்ஸ் ஃப்ளாகா கட்டியிருந்தது. சரி ஓகே, நமக்கு பிரேயர்ஸ் ஃப்ளாக் தான் இன்னைக்கு மான்ஸ்டரில போல அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போய் வண்டிய பார்க் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப போலாமா இல்லையான்னு தெரியல. சரி பரவால்ல போவோம், நம்மளும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அப்படியே மேல லைட்டா போலாம் அப்படிங்கிற ஆசையில வண்டிய அங்க ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல்லா வந்துட்டு பிரேயர்ஸுங்க. ஃபுல்லா பிரேயர்ஸ் ஃப்ளாகு. இந்த பிளேஸோட நேம் எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு சூப்பரா இருந்தது. என்னன்னா கலர் கலரா அப்படியே எல்லா பிரேயர்ஸ் ஃப்ளாகா பறக்க விட்டுருந்தாங்க. நானும் போய் எல்லா சைடும் சந்து பொந்தெல்லாம் குனிஞ்சு நிமிர்ந்து எல்லா சைடும் வீடியோ எடுத்து அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டா ஆயிட்டேன்.
இதுவும் ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்தது. இதுதான் வந்துட்டு அந்த சென்டர்ல வந்து ஒரு பில்லர் மாரி இருந்தது. அந்த பில்லர் பக்கத்துல இருந்து எல்லா கொடியும் அப்படியே கட்டியிருந்தாங்க. பாருங்க எப்படி ஃபுல்லா சுத்தி காமிக்கிறான். சுத்தி பிரேயர்ஸ் ஃப்ராகு. இது நான் தானா? இத பண்றது நான் தானான்னு சொல்லி நானே என்னை யோசிச்சுக்கிட்டு அருமையா மேலலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் அப்படியே அங்கருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி அடுத்த மான்ஸ்டர் போனோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சேஃபு இங்க பாருங்க இந்த கோயிலுக்குள்ள தான் போறோம். இந்த ஊர்ல சுத்துறீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நாயை பார்த்து பயந்தீங்கன்னா என்னைய மாதிரி தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்துருங்கப்பா. எல்லா சைடும் நாயை கட்டி வச்சிருக்காங்க. இங்கே பார்க்கிங்லாம் ஓகே இதா இருக்கு. ஓகே பக்காவா இருக்கு. புத்தா ஸ்டாச்சு தெரியுது. அங்க உள்ள வரலாம். ஓகே மக்களே, அடுத்த மான்ஸ்டரி வந்துட்டோம். அடுத்த மான்ஸ்டரில முன்னாடி இருந்து பார்த்துட்டு அழகா இருந்தது. அப்புறம் அங்கேருந்து ஒரு வீடியோலாம் எடுத்துட்டு அப்படியே லைட்டா பேசிட்டு அப்படியே உள்ள போனோம். அடுத்த மான்ஸ்டரிக்குள்ள அப்படியே உள்ள மெதுவா போனோனே, இங்க வந்துட்டு வியூ பயங்கரமா இருந்துச்சுங்க. 2 சைடும் மரம். ஆனா சென்டர்ல ஒரு சென்டரா அப்படியே பார்க்கும்போது வந்துட்டு அந்த மான்ஸ்டர் அப்படியே கொஞ்சம் லைட்டா தெரிய ஆரம்பிச்சதுங்க. அத பார்த்தோனே அப்படியே ஃபுல்லா எக்ஸைட் ஆயிட்டேன். இந்த லெஃப்ட் சைடு பார்க்குறீங்களா, சேம் அவங்க வந்துட்டு மாங்க்ஸோட அவங்க ஹாஸ்டல். அவங்க தங்கிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மெதுவா முன்னாடி போனோம். முன்னாடி போகும்போதெல்லாம் அப்படியே 2, 3 பேர் உள்ளலாம் போயிட்டு, அவங்களோட சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளிய வந்துட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே உள்ள ஒரு நேரத்துல அங்க பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணிட்டுருக்காரு ஒருத்தர். தெரியுதுங்களா? ஒரு சின்ன மாங்க்ஸ் வந்துட்டு அங்க க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் அப்படியே மெதுவா அப்படியே வீடியோ எடுத்துட்டு நான் போயிட்டே இருந்தேன். அவங்க வந்துட்டு அப்புறம் அவங்க சாப்பிடுற டைம் தாண்டுனதுனால, அவங்க அப்படியே அத முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே வெளிய நின்னு தான் இன்னைக்கு வீடியோ எடுக்கணும். வேற வழி இல்ல. சரி முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வீடியோ எடுத்துட்டு நம்ம போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சுத்தி காமிச்சு என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அருமையான இடம், அருமையான வியூ. சேம் அதே 7 ஸ்டாச்சு இருந்தது கீழ. அதுக்கப்புறம் பார்க்குறீங்கல்ல, எப்படி 7 ஸ்டாச்சு ஒவ்வொரு இடத்துலயும் 7, 7 ஸ்டாச்சுவா வச்சிருந்தாங்க. ஆனா அது வந்துட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. 2வது அந்த இடத்துக்கு போறதுக்கு வழி இல்ல. சரி நம்ம அப்போ இங்கேயே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்க்ஸோட ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருந்தது. கீழயும் இருந்தது. அதையும் அப்படியே பார்த்து எடுத்துட்டு, அப்புறம் கோயிலோட சைட் வியூவெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அது பார்க்குறீங்கல்ல, அப்படியே சும்மா ஒரு யானை வந்துட்டு அப்படி மேல தூக்குற மாரி, அதுக்கப்புறம் டிராகன் சிலை அந்த மாரிலாம் நெறையா இருந்தது. கோயிலும் அமைதியா இருந்தது. இதான் முழு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கோயில். பொறுமையா வந்துட்டு பார்க்கறதுக்கே இருந்தோம். சூப்பரா இருக்குங்க. அப்ப எல்லாம் நாங்க அந்த வரோம்ன்னு தெரிஞ்சோனே டைம் ஒருத்தர் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு போய் கதவ சாமி கும்பிட தொறந்துட்டாரு. போறாங்கன்னு "நீங்க நினைக்கிறேன். வந்து டிஸ்டர்ப் உள்ள வாங்க" பண்ணக்கூடாதுன்னு ஓடி அப்படின்னு வந்துட்டேன். சொன்னாங்க. இப்ப 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் சொன்னாங்க. "இப்ப நீங்க உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக கதவ ஓப்பன் பண்றாங்க. கதவ ஓப்பன் பண்ணிட்டு அவங்க எதுவுமே வந்து நம்மள மூஞ்சி சுளிக்கிறதோ எதுவுமே பண்ணல. "நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லி அப்புறம் "நீங்க வீடியோ எடுக்கலாமான்னு?" கேட்டேன். "வீடியோலாம் எடுத்துக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொன்னாங்க. அங்க பாருங்க அந்த புத்தா ஸ்டாச்சுவ பார்த்துட்டு நான்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோவ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம 360 தூக்கி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அந்த மான்ஸ்டரிக்குள்ள இன்டீரியரான ஒர்க்லாம் பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலயும் அந்த கதவுலலாம் அழகா அந்த கால பிடி மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் உள்ள ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு சின்ன அப்புறம் மேளங்கள் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் அப்படியே நம்ம பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்னுட்டு, அந்த பெரிய பெல் இருக்கும் பார்த்தீங்க ட்ரம்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம். சரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு, சரி கொஞ்சம் முன்னாடி போலாம் அப்படின்ட்டு போனேன். மேபி அவங்க அது உள்ள அலோவ் பண்ணாம என்ன சொல்றதுன்ட்டு நம்ம தூரமா நின்னு அத ஜூமிங்க போட்டு எடுத்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. மறக்காம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே போலான்ட்டு வெளிய வந்தோனே சில டிராயிங்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் அந்த டிராயிங்ஸ்லாம் அப்படியே எடுத்துட்டு, அப்படியே பார்த்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு நம்ம இதில கேண்டில் ஏத்துவோம்ல, அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன இது இருந்தது. அது பேரு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இத யார் பில்ட் பண்ணா? எதுக்கு பில்ட் பண்ணாங்க? அப்படிங்கிற பேரெல்லாம் இருந்துச்சு. அந்த டிராயிங்ஸ் தாங்க ஒவ்வொன்னும் வித்தியாசமா இருந்துச்சு. சரி நம்ம அப்படியே அந்த சைட்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல போனேன். அங்க டிராயிங்ஸ்லாம் இல்ல. கார்னர்ல மட்டும் ஒரே ஒரு டிராயிங்ஸ் இருந்தது. அந்த டிராயிங்ஸையும் அப்படியே நம்ம ஒரு கேப்ச்சர போட்டு, சரி நம்ம அப்படியே அங்கிட்டுருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அப்படியே சுத்தி பார்த்தோம். சுத்தி பார்த்தோன்னே யாருமே இல்ல. நம்ம மட்டும் தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். சரி எதுக்கு நம்மளும் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப பார்த்தேன். அப்புறம் அப்படியே அவுட் சைட்ல வந்தோனே ஒரு பாட்டி வந்து ஒரு பையன அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்க்குறீங்களா? எப்படி கியூட்டா இருக்கான அந்த பையன். அப்புறம் அவன பார்த்துட்டு ஒரு டாட்டாலாம் போட்டேன். அந்த பையனும் டாட்டா போட்டாப்ல. அதுக்கப்புறம் சரி மான்ஸ்டர் ஃபுல்லா எடுக்கலான்னு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா, ப்ளூ அண்ட் கோல்டன் கலர் அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்குது. பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஒரு கோயிலுக்கு போகிறோம். இதில் என்னன்னா வந்துட்டு எல்லா கோயிலுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா புத்தாஸ் அப்படிங்கிறதுனாலன்ட்டு இல்லை, எல்லா கோயிலுமே ஒரே மாதிரி மட்டும்தான் இருக்கு. வேற வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வேற வேற மாதிரி இருக்கு, வேற வேற இருக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லா கோயிலுமே ஆக்சுவலி நான் சுற்றி பார்த்ததுல கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 கோயில் பக்கம் போயிட்டேன். 4 கோயிலையும் அதே மாதிரி தான் இருக்கு. சரி வாங்க அடுத்து ஒரு கோயில் போட்டிருக்கேன், அந்த கோயில் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நல்லா இருக்குங்க. ரூம்ஸ்லாம் பார்த்தீங்களா, அந்த ஓட்டு வீடு அதில் தான் போட்டிருக்காங்க. எனக்கு இங்கே ரூம்ஸ் இருக்கிறது தெரியாது. தெரிஞ்சுட்டு தான் நான் இங்கேயே வந்து ரூம் எடுத்திருப்பேன். ஏன்னா அர்ஜென்ட்டில் வந்தேன். 2வது ரூம் இங்கே எப்படி இருக்குது, ரூமெல்லாம் இருக்குமானே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அதனால நான் ஒரு இடத்துல எடுத்துட்டேன். சரி பரவாயில்ல. அது எப்படின்னா இப்படி இங்கே வருங்க, புத்தாவோட ஸ்டாச்சு கூட இருக்கா.
அதுவும் நல்லா தான் இருக்கு. ஓகே டன். இதுல நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், அந்த பெல் அடிக்கிறது அது இதுன்னு. அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நான் போய் பார்க்கணும். ஆனால் அது எங்கே இருக்கு ஒன்றுமே தெரியலையே. நான் சாட்டி மேலே வந்துட்டு இருக்கேன். நான் புத்தா ஸ்டாச்சுலாம் தாண்டி போயிட்டு இருக்கேன். அந்த நேரம் இருந்துட்டாவே நடந்தே இருக்கேன். எஸ், இங்கே இருக்கா? சைனா தான் போலங்க. அதே மாதிரி தான் இருக்கு. என்ன அந்த ஸ்டாச்சு அங்கே இருக்கு. நானும் சுற்றி சுற்றி அந்த ஸ்டாச்சு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கூட நம்ம மறிச்சதுல இந்த வழி தான் போனோம். ஆனா வந்துட்டு நம்ம கூகுள் மாதாஜி அந்த பெரிய சிலையை தவிர எல்லா இடத்துக்கும் ஏமாச்சு கூப்பிட்டு வந்துருச்சு. சரி ஓகே, நம்மளால அதை கவனிக்கல. சரி பார்ப்போம். இந்த டைமு எங்க லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கோ எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதான், வேற வழியே இல்லை. ஒருவேளை இங்கே ஒரு லெஃப்ட் இருக்கு, அதுவா? எங்க அந்த ஸ்டாச்சு இருக்கு? இங்க இருக்கு. இங்கே ஏதோ ஒரு வழி போகுது. ஆனா ஆஃப் ரோடா இருக்கு. ஆஃப் ரோடு ஓட மாட்டாங்களே. ஒரு நிமிஷம். அந்த ஆஃப் ரோட பார்த்தோன்னே இது ஏதோ வீட்டுக்கு போகிறதுன்னு நினச்சி நாம சார் திரும்பி பார்த்து ஓடிட்டேங்க அங்கிட்டு. இப்போ பார்த்தா லோக்கல் கேட்டு விசாரிக்கும் போது சொல்கிறாரு இந்த வழி தான் போகணும் டி அப்படிங்கிறாரு. நான் இங்கே லோக்கல்கிட்ட விசாரிக்கும் போது எல்லாரும் சொன்னது 7 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குமாமா. ஆனால் நமக்கு தெரியல அந்த டைமிங்கை தவிர. நம்மளா போய் அவங்கள்ட்ட கேட்டாலும் நமக்கு அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. யூ மீன்ஸ் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறதா இருக்கட்டும், அவங்கள்ட்ட எந்த விதமான கோவமோ எதுவுமே நான் பார்க்கல. ஓ, இவங்க இப்போ தாங்க ரோடு போட்டுட்டு இருக்காங்க. சே, கூகுள் மாதாஜி நீ இன்னும் எங்கேயோ வழி காமிச்சிட்டு இருக்கேன்னு மட்டும் தெரியும். அவ்வளவுதான், புத்தா ஸ்டாச்சுக்கு வந்தாச்சு. டிராகனே உனக்கு தாண்டா வாழ்க்கை. டிராகன் பேர் வச்சு புத்தா ஸ்டாச்சுக்கே வந்துட்டடா. ஆஹா, என்ன புத்தா ஸ்டாச்சுக்குள்ள வந்து வண்டி எங்க கூட மேலே ஏற்றி பார்ப்போமா? வாங்க ஏற்றிடுவோம். இங்க என்னெல்லாம் போட்டோ எடுக்க முடியும், அங்க போட்டா ஒன்றும் எடுக்க முடியாது. ஏதோ ஆர்கனைஸ் பண்றாங்க போல, அது வேணா தெரியுது. ஓகே மக்களே, ஒரு வழியாக அந்த புத்தா ஸ்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போராட்டங்களுக்கு பிறகு திருப்பி வந்து கண்டுபிடிச்சேன் வழியை. வணக்கம் மீடிய மக்களே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் பின்னாடி அழகாக வந்துட்டு அந்த ப்ரேயர்ஸ்லாம் கட்டி அது பக்கத்தில் ஏதோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த கலரிங்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தது. என் பின்னாடி பார்த்தீங்களா அந்த புத்தா ஸ்டாச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே போகணுன்னு நினச்ச ஸ்டாச்சு இது. ஆனால் பல மான்ஸ்டரி அங்கெல்லாம் சுற்றி இந்த இதுக்கு வழி தெரியாமல் அங்கே இங்கேன்னு போய் அந்த ஊரையே கிட்டத்தட்ட ஒரு 25 ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க. அப்படி சுற்றி எடுத்தது தான் இந்த புத்தா ஸ்டாச்சுவோட வீடியோ. ஆனால் நான் வரும்போது அதை வந்துட்டு அதை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு நம்ம அதை மட்டும் தான் எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெரிய புத்தா ஸ்டாச்சுங்க. அந்த நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா கூட அந்த ஸ்டாச்சு தெரியும். அதுக்கப்புறம் பக்கத்தில் காம்பவுண்டு வாலெல்லாம் இருந்தது. சேம் அதே மாதிரி சின்ன ஒரு கோயிலுக்கெல்லாம் செட்டப் இருந்தது. டிராகன் பாருங்கள் எப்படி நிற்கிறான ப்ளேயர்ஸ்க்கு நடுவில். சார் இவனுக்கு தான் வாழ்க்கை. டிராகன் பேர் வச்சுட்டு சைனீஸ் வில்லேஜுக்குலாம் போயிட்டு வரான். அப்புறம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே இந்த புத்தா சிலையோட இன்னைக்கான பிளாக் முடிவடையுது. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ட்ராவல் பண்ணிட்டு கொடுக்குறோம். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய். ஃபுல்லாக மலைகளுக்கு நடுவில் தான் போய்கிட்டு இருக்கோம். வாடி அண்ணன் வழியே கொடுத்தாரு. தேங்க்யூ. நல்லா ஆனால் அவங்களே டீசெண்டாக வழி கொடுத்துட்டாங்க. வழியெல்லாம் கொடுத்துட்டு அவங்க சார் நீங்கள் போங்கப்பா, உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். இந்த இருக்குடா. கூகுள் மாதாஜி அங்கதான் புத்தா சிலை இருக்கு. நான் போனேன், ஆனா புத்தா சிலையை நான் பார்க்கலையே. என்னப்பா இது, இவ்வளோ நேரம் அந்த ஏரியா கூட நாங்கள் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பெரிய புத்தா சிலை கட்டிட்டு இருக்காங்களா, அங்கே நான் போகவே இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு காலையில் அந்த புத்தா சிலையை பார்த்துருவேன். அங்கே டென்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. கூகுள் மாதாஜி ஒண்ணுமே இல்லை, ஏமாத்துறியா நீ? ஓகே, புத்தா சிலையை தான் பார்க்க போவேன்னு நினைக்கிறேன். ஏமாத்திட்டாங்க. இங்க பாருங்க, லொக்கேஷனே மாறிச்சிருச்சு. நான் லொக்கேஷனையும் தாண்டி போயிட்டு இருக்கேன். அப்புறம் தான் ஒன்றும் இல்லை, ஏதோ வீட்டுக்குள்ள போகுது. கூகுள் மாதாஜி என்னை ஏமாத்திட்டியா? இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? தான் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் இதை கட்டி முடிக்கல. இது இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா அந்த புத்தாஸ் பசங்க அவங்களாம் வந்து ஜாலியாக உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. FDA vlogs அடுத்து செகண்ட் பார்ட்டில் இதை விட எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதோட இந்த vlog நான் என் பண்ணிக்கிறேன்.
அடுத்த பிளாக்ல நம்ம சந்திக்கலாம். மறக்காம நமக்கு டிராவல் அப்டேட் உங்களுக்கு உடனே தெரியும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாம் இருக்கு. அதில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுதோ அதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண போகிற ஃபாலோ ஒன்றும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போகணும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச நான் எஃபெக்டாக போடுறேன். சரிங்க, அடுத்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய். ஓகே மக்களே, இந்த கோவா சீரீஸில் நம்ம இப்போ திவேத்தின் வில்லேஜில் இருக்கோம். பார்ட் 2 வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு வணக்கம் ஃபேஃபே. இப்போ நான் பை பை. ஓகே ரெக்வஸ்ட் பண்ணேன்.